கடவுளுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அதை உடனே செய்யுங்க. இதை செய்யாமல் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் சாயப்பாவுக்கு நீங்கள் காணிக்கையை செலுத்தவே இல்லை. அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் காணிக்கை எப்போ வரும்னு. ஆனால் நீங்கள் அதை பற்றி தெரியாமலே அவருக்கு எந்த ஒரு காணிக்கையும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. அவர் உங்கள் வீட்டுக்கே அந்த காணிக்கையை பெறுவதற்காக இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவரை காக்க வைக்காம அவர் கேட்குற காணிக்கையை நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியே கொடுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் கடவுள்கிட்ட சொன்னீங்களோ உங்கள் வேண்டுதல் முடிஞ்சும் அதை நீங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு இல்லையா? அத்தனை தெய்வங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு தேவையானதை செய்து முடியுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு நாம் பேச போகிறோம். அடிக்கடி சாயப்பா சொல்கிறாரு, எனக்கு காணிக்கை செலுத்து, நீ எவ்வளோ காணிக்கை செலுத்துறியோ அதை நான் 10 மடங்கு திருப்பி தருவேன். இந்த காணிக்கைன்னா என்ன, எதை வச்சு இந்த காணிக்கைன்னு சொல்கிறாரு? நானும் போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயப்பா கோயிலுக்கு 100 ரூபாய் போட்டு வந்தேன். எனக்கு நிறைய காசை கொடுப்பாரா? இல்லை இந்த 100 ரூபாயை போடுறதால எனக்கு சந்தோஷம் வருமா? இல்லை இந்த 100 ரூபாயை போடுறதால எனக்கு 10 மடங்கு நிம்மதி கிடைக்குமா? நான் உண்டியெல்லாம் காணிக்க போட்டாச்சு, ஷீரடிலையும் காணிக்க போட்டாச்சு, இனி எந்தெந்த கோயிலை காணிக்க போடணுமோ அத்தனை கோயிலை காணிக்க போட்டாச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் பணமும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, வெற்றியும் கிடைக்கல, ஏன் நம்பிக்கை கூட கிடைக்கல. அப்போ காணிக்கைனா என்ன? இதை பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த காணிக்கைனா எதை வச்சு அவர் சொல்கிறார்? இப்போ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னவோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மனசு ரைட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது முக்கியம். அப்போ இனிமே உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்க போகிறீங்கன்றதும் முக்கியம். ஸோ நினச்ச மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சரியாக நினச்சாதான் வாழ முடியும். நம்ம சரியாக நினைக்காம நம்ம நினச்ச மாதிரி வாழவே முடியாது. எல்லாருக்குமே நினச்ச வாழ்க்கை வாழணும். இதற்கு நான் காணிக்கை செலுத்தினேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கல. அப்போ நீங்கள் அவர் கேட்ட காணிக்கையை நீங்கள் செலுத்தலை. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வருதுன்னா, நம்பிக்கை இல்லைன்னா, அவர் காணிக்கை கேட்டதை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த காணிக்கையை செலுத்தவே இல்லை. அவரை நினச்சி வழிபடுறீங்க, அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்பிக்கையோடு
தைரியமாக இருக்கீங்க. ஆனால் அவர் கேட்டதை நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல? தெய்வ குத்தம் இல்லையா? தெய்வ குத்தம் தானே. என்றைக்கோ ஒரு நாள் முடி காணிக்கை பண்ணுவோம்னு சொல்லி நம்ம வேண்டியிருப்போம். அந்த காணிக்கையை செலுத்தாமல் விட்டுருப்போம். முடி காணிக்கை தெய்வத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை மாற்றினா எந்த தெய்வத்துக்கும் பிடிக்காது. ரியலாக சொல்கிறேன். ஒன்று யாருக்குமே சரி, மனுஷனுக்கோ இல்லை தெய்வத்துக்கோ இல்லை வேறு ஐந்தறிவு இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ ஒரு விஷயத்தை இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தாமல் செஞ்சிடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது வச்சுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ வச்சுருக்கலாம். என் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் ஜீசஸ்க்கு கூட ஏதோ இத்தனை மெழுகுவத்தி ஏற்றுறேன் அத்தனை மெழுகுவத்தி ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் தயவு செய்து சொன்னதை செய்யாமல் விடாதீங்க. அது ஒரு குறை. கடவுள் நீங்கள் இதை செய்ய அதை செய்யன்னு கேட்கல. ஆனால் நீங்கள் செய்யறன்னு சொல்லி நீங்கள் செய்யாமல் விட்டது மிகப்பெரிய தவறு. ஏன்னா மனுஷன் கடவுள்கிட்டயே உண்மையாக இல்லைன்னா இன்னொரு மனுஷங்கிட்டையா உண்மையாக இருப்பான். இது ஏன் கடவுள்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா? செய்யலை. அப்போ கடவுள்கிட்ட கொடுத்த வாக்கை நீங்கள் மீறிட்டீங்க. அப்போ கடவுளும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் மீறினதால் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை. உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்ற போவது இல்லை. அப்போ எந்த ஒரு விஷயமா அதுக்காக வேண்டுதல் நான் வைக்கவே இல்லையே அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேண்டுதல் வச்சவங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை எந்த கோயிலில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. சாயப்பாட்டே கேளுங்க, இது மாதிரி குலதெய்வத்துக்கு இது மாதிரி பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு உண்டான வழிகளை சீக்கிரம் கொடு அப்படின்னு கேளுங்க. பரிகாரம் எதை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யாமல் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையில் முடியும். திரும்பவும் சொல்கிறேன், மூட நம்பிக்கையை ஆதரித்து இல்லை, கடவுளுக்கு கொடுத்த வாக்கை மீறாமல் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். அதே போல் 1ஆம் தேதி அன்றைக்கி நான் சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சவங்க பாதி பேர் மறந்துட்டாங்க. என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க, 1ஆம் தேதி அன்றைக்கி நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே மறந்து போயிட்டேன். நான் திருப்பி கேட்டேன், அப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களான்னு. இல்லைண்ணா நான் சாப்பிட்றேன். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு பசியோடு இருப்பாங்கன்னு ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படி? ஸோ யாருக்காக இருக்கட்டும், தெய்வத்துக்காக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், என்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அதை செய்யாமல் விடாதீங்க. இது பாவத்தை நிச்சயமாக உங்களுக்கு பெருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த காணிக்கை நீங்கள் செலுத்தலை, அவர் கேட்டதை நீங்கள் செலுத்தலை. அவர் கேட்டதை நீங்கள் செலுத்தியிருந்தா உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் செய்யலை. உங்களோட கணக்கின்படி காணிக்கை அப்படின்றது வெறும் ரூபா நோட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவருக்கு அந்த காணிக்கையை கேட்கல. அவருக்கு ஏகப்பட்டது இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு காசுக்கு பஞ்சமாக என்ன, அவங்க தான் நோட்டையே அடிக்கிறாங்க. அது மாதிரி அவர்கிட்ட போயிட்டு நான் காசு உனக்கு கொடுத்தலாம், அவருக்கு ஏகப்பட்டது இருக்குது. அவர் கொடுத்ததை தான் நாம் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். காணிக்கை அப்படின்றது அது இல்லை. வேற என்ன காணிக்கை? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பதிஞ்சிருக்கக்கூடிய மோசமான குணங்களில் ஏதாவது ஒரு குணத்தை அவருக்கு காணிக்கையாக இன்று போடவும். என்ன காணிக்கை? உங்கள் மனசில் என்ன ஆழமாக மோசமாக ஒரு விஷயம் படர்ந்துருக்கு? ஆணவமா, கோபமா, பொறாமையா, சோம்பேறித்தனமா, அவநம்பிக்கையா, என்ன இருக்கு? அது எது இருக்குதோ அதை
அவர்கிட்ட காணிக்கை போட்டுருங்க. நான் கோபமாக இருக்கேன், இனி என்னோட கோபத்தை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி மனதால் அந்த கோபத்துக்குன்னு நினச்சி அதை ஒரு காணிக்கையாக நினச்சி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அப்போ நீங்கள் அந்த கோபத்தை அவர் முன்னாடி ஒப்படைக்கிறதுன்றது மறுபடியும் கோபப்படாமல் இருப்பதற்கு. இது பெரிய கஷ்டமாக இருக்குதா? கடவுள் கேட்கக்கூடிய காணிக்கையே இந்த காணிக்கை தான். உன்னால் எதை விட முடியும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட காணிக்கையாக செலுத்து. பொறாமையா, அதை காணிக்கையாக செலுத்து. கடவுளே, இந்த பொறாமையா உங்ககிட்ட காணிக்கையாக செலுத்திட்ட, இனி என்கிட்ட பொறாமை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர்கிட்ட நீங்கள் ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும், ஒரு உறுதிமொழி எடுக்கணும். பட் மறுபடியும் சொல்கிறேன், கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு வாக்கை கொடுத்துருக்கீங்க, என்ன, அதாவது காணிக்கையை செலுத்திருக்கீங்க. பொறாமை அப்படின்ற ஒரு காணிக்கையை அவரோட உண்டியலில் செலுத்திட்டீங்க. இனி பொறாமை உங்களுக்கு சொந்தம் இல்லை, இனி அவருக்கு சொந்தம். அவர் என்ன பண்ணுவார், அந்த பொறாமைன்ற காணிக்கையை எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்க இருக்க நீங்கள் பெருமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தருவார். இது பேர் தான் காணிக்கை. இது பேர் தான் காணிக்கை. சில பேருக்கு பொறாமலாம் இல்லைங்க, கோபம்லாம் இல்லைங்க, ஆணவம்லாம் இல்லைங்க. வேறு என்னங்க இருக்குன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க. காலையில் 4 மணிக்கு அலாரம் வைக்கலான்னு நினைக்கிறேன், வச்ச ஒரு நாள் தான் எந்திரிக்கிறேன். அடுத்த நாள் முன்னாடி 5:30க்கு எந்திரிச்சேன், இப்போ 7:30க்கு தான் எந்திரிக்கிறேன். என்னைக்கு இந்த 48 நாட்கள் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சேனோ எந்திரிச்ச அன்னைக்கு தான் நான் சிறப்பாக செஞ்சேன். அடுத்த நாளில் இருந்து 7:30 மணி 8 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா ஹெல்த்தில் ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த்தில் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சில பேர் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் தப்பு. ஏதாவது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மாத்திரை மருந்து எடுக்கும்போது அது வந்து நைட்டு கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸ் இருக்கிற மாதிரியான மாத்திரை, காம்பினேஷன் மாத்திரையே கொடுத்துருவாங்க. ஸோ நைட்டு நல்லா தூங்குனா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். காலையில் நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அப்போ அவங்க 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறது தப்பே கிடையாது, ஏன்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு கடவுளுக்கு நல்லாவே தெரியும், இந்த நிலையில் என் குழந்தை பரவாயில்ல, நீ 7 மணிக்கு எந்திரிச்சு கூட உன்னோட வேலைகளை எனக்கு கொடு, நீ சோம்பேறித்தனத்தால் செய்யலை, உனக்கு முடியாமல் உன் உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன். சரி பண்ணதுக்கப்புறம் தான் நீ 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், அது வரைக்கும் நீ அண்டர் த ட்ரீட்மெண்ட், அதனால் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு சம்மதிக்கிறார். அப்போ யாருக்கு சம்மதிக்கலை? சோம்பேறித்தனத்தின் மூலமாக எழுந்திருக்காதவர்களுக்கு அவர் சம்மதிக்கவில்லை. ஸோ இதுதான் காரணம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஹெல்த்து பக்காவாக இருக்குது, பிரச்சனையே இல்லை சாயப்பட அருளால். அப்போ எனக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நான் 6:30 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சாதான் எனக்கு தப்பு. அப்போ எனக்கு தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத தோல்விகள், தேவையில்லாத தடைகள் அத்தனையும் ஒன்று சேர வரும். அதாவது நான் 48 நாட்களை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சிடணும். அப்போது ஏன் செய்யலை? சோம்பேறித்தனத்தால் செய்யலையா? அப்போது நான் உனக்கு தர வேண்டியதை ஏன் தரணும்? நீ தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண. அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, பண்ணாதவங்களுக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாதவங்கள நல்லா இருப்பாங்களான்னா அப்படி இல்லை. உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா நீங்கள் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுங்க. இல்லைப்பா எப்படியே போதும் வாழ்க்கை,
நான் எதுக்கு வெளிச்சமாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? எல்லோரும் என்ன வெளிச்சமாக இருக்காங்க. ஓகே, டன். கடவுள் உங்களை கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்துகிற ஒரு கடவுளாக இருக்கவும் முடியாது. நீங்களாக வாலண்டரியாக வந்தீங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணீங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலைன்னா கடவுளுக்கு தண்டனை கொடுக்க போகிறது இல்லை. நீங்கள் நினச்ச காரியம் கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டா 90 நாள் தீரக்கூடிய வியாதி 30 நாள் 40 நாளில் தீர்ந்துடும். உடம்பை நல்லா பார்த்துக்கலைன்னா 90 நாள்லேயும் அந்த வியாதி தீராது, இன்னும் எக்ஸ்ட்ரா இழுக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கடவுள் தண்டிக்கப்பட போவது இல்லை. அப்போது அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி சோம்பேறித்தனத்தினால், இல்லை வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கூட, அது கூட ஒரு சாயராம் சொன்னாங்க, என்னால் டாக்டரே சொல்லியிருக்காங்க சிக்கன் மட்டன் சாப்பிட சொல்லி, ஆனால் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும்போது நான் உங்களை சொன்னேன், டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா எனர்ஜி ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை ஒரு ஆரோக்கியத்துக்காக சாப்பிடக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி ஊட்டச்சத்து மிக்க உணவுன்னு நினச்சி நீங்கள் எடுங்களை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படியோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நாம் எடுக்கணும். ஏன்னா சாய்ப்பா சிக்கன் மட்டன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக, நம்ம மனசில் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் திறமையாக செய்யணுமோ அதை நாம் இங்கே செய்கிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம செய்யும்போது நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் ஏற்படும். ஒவ்வொரு சண்டேவும் அது சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி சிரிப்பாகவும் வருது. என்கிட்ட சொன்னாங்க, உங்களை எங்கள் வீட்டில் திட்டுறாங்களா அப்படின்னு. என்னம்மா ஆச்சுன்னா, எல்லாம் அவர் சொன்னாரா, உங்கள் அண்ணன் சொன்னானா, உங்கள் அண்ணன் சொல்லி நீ சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டியா, நீ நாங்கள் மட்டும் எல்லாம் சாப்பிடணும், நீ மட்டும் சாப்பிட மாட்டேன். இது ஒரு பெரிய ஒரு இது என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற உறுப்பினர்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி. என் பொண்ணு சாப்பிடல, அது காரணம் அன்பே சாயில் இருக்கிற அவர், அந்த தம்பி தான் காரணம். இல்லைன்னா இவன் சாப்பிட்ருப்பான். அது நான் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சீரியஸாக எடுத்துக்கல நான் அதை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒவ்வொரு சண்டே ஆமாம் நான் ஏன் இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற நல்ல மனுஷங்க நல்லவர்களாக வாழணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய அன்பானவர்கள் மோசமான மனிதர்களாக இல்லாமல் நல்ல மனிதர்களாக மாறணுன்றதுக்காக இந்த 48 நாள் பயிற்சி. அப்போ உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் இருக்கும். இப்போவே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு சாய்ராமுடைய இது பார்த்திங்கன்னா, அவங்க கணவர் மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர். இந்த 1 வீக்காக அந்த மாதிரி வார்த்தைகள் வரலையா, இல்லை எனக்கு காதில் கேட்கலையா அப்படின்னு தெரியலன்னாங்க. நான் தான் சொன்னேன், உங்கள் காதில் கேட்கலையோ வரலையோ ஆக பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தானே அப்படின்னா. ஹாப்பி தானேண்ணா, அப்போ விடுங்க அப்படின்னு. நமக்குள்ள ஒரு சந்தேகம், இன்றைக்கி அவர் பேச மாட்டார், பிரச்சனை இல்லை, நாளைக்கு பேசுவார் பாருங்க. நீங்கள் நாளைக்கு பேசுவார் பாருங்கன்னு நினச்சாவே நாளைக்கு நீங்கள் நினச்சதை விட பயங்கரமாக பேசுவார். அப்போ இன்றைக்கி பேசலையா, கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். கடவுளே நன்றி, சாய்ப்பாவே நன்றி, இன்றைக்கி பேசலை, உன் குழந்தை இன்றைக்கி பேசலை, நன்றி. அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அங்கே போய் ஏன் பேசலை, எதுக்கு பேசலை, இன்றைக்கி யாரும் ஒரு டென்ஷன் ஆக்கலை, அதனால் இவர் என்கிட்ட பேசலை, நாளைக்கு பாரு அவங்களாம் வராங்க கண்டிப்பாக பேசுவாருன்னா அவங்க வராமலே பேசுவார். அதாவது டென்ஷனை கிளப்புறதுக்குன்னு சில மனுஷங்க வருவாங்க இல்லையா, அவங்க வந்ததால தான் நீங்கள் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா. அப்போது நாளைக்கு அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு தான் தெரியும் நான் 48 நாள் விரதத்தை சாய்ப்பா நல்லபடியாக முடிச்சிருக்காரா இல்லையான்னு நம்ம மனசில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை இப்படி இந்த வழியில் கொண்டு போவோம். இது கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வராமலே உங்கள் கணவர் ஒரு வார்த்தை இல்லை 1000 வார்த்தை பேசுவார். ஏன்னா
நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அந்த பொன்மொழிகளை கேட்க. எந்த பொன்மொழிகளை? உங்கள் கணவர்கிட்ட இருந்தோ, உங்கள் மனைவி கிட்டே இருந்தோ, உங்கள் குழந்தைங்க கிட்டே இருந்தோ பொன்மொழிகளை கேட்க கடவுள் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறாருப்பா. என் குழந்தை தான் கணவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை இன்றைக்கி வரலைன்றதுக்காக ஃபீல் பண்ணுது, நாளைக்கு வரும்னு நம்புது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம சிறப்பாக செஞ்சிடுவோம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்குதோ அதை நன்றி சொல்லி பழகணும். அப்போ நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடில் அந்த இருக்கக்கூடிய பெரிய துன்பம், அந்த பனி எப்படி சூரியன் வந்த உடனே காணாமல் போகுதோ அது மாதிரி அந்த துன்பங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடும். ஸோ மனுஷங்க இந்த மாதிரி சந்தேகத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து கொடுத்து தன்னை இவங்க அழிச்சுப்பதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போது சாயப்பா கிட்ட கேட்கக்கூடிய காணிக்கை என்ன? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், சாயப்பா கிட்ட எந்த காணிக்கையை நீங்கள் இன்று கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு எதில் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தோணுது? சோம்பேறித்தனத்தாலையா, கோபத்தாலையா, இல்லை ஆணவம்? ஆணவம்னா இங்கே நிறைய பேருக்கு புரியல. நம்ம வயசில் கம்மியாக இருக்கிறவங்களையும் அவங்க நம்மளை எதிர்த்து பேசுனாங்கன்னா அந்த இடத்துல ஆணவத்தோடு நடக்கிறது. இது பேர் தான் ஆணவன்றது. ஈவன் உங்களோட குழந்தைங்களாக கூட இருக்கலாம். உங்கள் குழந்தையா நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு அவங்களையும் ஒரு கடவுளாக நீங்கள் பார்க்கணும். உங்கள் குழந்தை தான், நீங்கள் அவங்களுக்கு அம்மா அப்பா தான், அவங்க உங்கள் குழந்தைங்க தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஜென்மத்தில், திரும்பவும் சொல்ல, கண்டிஷன்ஸ் அப்ளை, இந்த ஜென்மத்தில். ஸோ எல்லா ஜென்மத்திலையும், போன ஜென்மத்தில் நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க கூட நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம யாரை திட்டுறோமோ அவங்க போன ஜென்மத்தில் நமக்கு ஒரு பயங்கர பந்தமாக இருந்திருக்கலாம். உயிருக்கு உயிரான பந்தமாக கூட இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? கடவுள் கணக்கு தானே. சொல்லிட முடியுமா இந்த போன ஜென்மத்தில் இவங்க இந்த உறவில் இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் இந்த உறவில் இருக்காங்க, அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி உறவுகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ ரெண்டு உறவுகள் தான். ஒன்று வெறுப்பை கொடுக்குற உறவுகள், இன்னொன்று நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உறவுகள். இந்த நம்பிக்கைனா சந்தோஷம் எல்லாமே வந்துடும், எது நல்ல விஷயங்கள் வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், யாரையும் வெறுக்க வேண்டாம். ஏன்னா போன ஜென்மத்தில் யாருன்னே தெரியல. இன்றைக்கி உங்களை கேவலமாக பேசுகிறவங்க போன ஜென்மத்தில் உங்கள் குழந்தையாக கூட வந்திருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், தலை சுற்றுதா உங்களுக்கு? இருக்கலாம்னு யாரானே சொல்ல முடியாது. நான் சாதாரண மனுஷன், பசி வந்தால் சாப்பிட்றவன் தான். நான் காற்றை சாப்பாடாக நினச்சிடா வாட முடியாது. என்னால் காலையில் 10 மணிக்கு 9:30 மணிக்கு சாப்பிட்லன்னா 12 மணிக்கு மேலே பசி படுத்தும். 1-2 மணிக்குள்ளே சாப்பிடல, 3 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் 3:30 தான் நான் லஞ்ச் எடுக்கிறது. 3 மணிக்குள்ளே சாப்பிட்லன்னா டீயாவது குடிக்கணும், இல்லைன்னா பசியை கட்டுப்படுத்த முடியாது. டீ குடித்தா இப்படி தான். அப்போது ஒரு வேளை கூட பசியை அடக்க தெரியாதவன் தான் நான். அப்போ நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ காற்றை சுவாசித்து வாழ்ந்தவங்களும் மனிதங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அவர் இன்னொருத்தர் மூலமாக எனக்கு சொன்னார். இது மாதிரி அந்த பர்டிகுலர் ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் 6 மாதமாக சாப்பாடு சாப்பிடலை. 6 மாதமாக சாப்பாடு சாப்பிடலை, வெறும் காற்றை மட்டும்தான் சுவாசிக்கிறார். தண்ணி கூட அளவோடு தான் குடிக்கிறார், அளவோடு. சில பேர் தண்ணியை வயிற்ற ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு கூட இருக்கலாம், தண்ணியை கூட அளவோடு தான் குடிக்கிறாரு. ஆனால் சாப்பாடு எதுவுமே கிடையாது, வெறும் காற்று மட்டும்தான். அவர் நெத்தியிலேயே ஒரு அச்சு மாதிரி வந்திருக்கான் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணதால். ஸோ நாம் அந்தளவுக்கு போக வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு போகிற அளவுக்கு அது சில பேருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஓகே, சந்தோஷம். நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது, இதையும் சந்தோஷமாக நம்ம எடுத்துப்போம். அதனால தான் சொல்கிறேன், யாரையும் சரிசமமாக பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்கள். இவன் வேண்டப்பட்டவன், இவன் வேண்டாதவன் இல்லை. இன்றைக்கு வேண்டப்பட்டவன் நாளைக்கு வேண்டாதவனாக மாறுவான், இன்றைக்கு வேண்டாதவன் நாளைக்கு வேண்டப்பட்டவனாக மாறுவான். இதுதான் உலகம்.
யாரை நம்ம வெறுக்கிறோமோ அவங்க மேலே நமக்கு அன்பு செலுத்துவோம். யார் அன்பு செலுத்தினோமோ அவங்கள நாளைக்கு வெறுப்போம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது தானே? எங்கேயும் நடக்காமல் இருக்குதா? கடைசி வரைக்கும் யாராவது அன்பாக இருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை கடைசி வரைக்கும் யாராவது வெறுப்பாக இருக்காங்களா? அதையும் சொல்லுங்கள். நானே நிறைய பேரை பயங்கரமாக திட்டுவேன். இப்போ இல்லை, எதுவுமே இப்போ இல்லை. இப்போ எல்லாருமே ஒரே ஈக்குவலண்ட்டான சேம் பார்வை தான். அதில் நான் மாற்றவே இல்லை. ஏன்னா நிறைய பட்டாச்சு. அப்போ யார் யாரெல்லாம் வெறுக்கிறேனோ அவங்க இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், என் கண்ணுக்கு நல்லவங்களா தெரியுறாங்க. என்ன மாயம், என்ன மந்திரம்? அப்போது அந்த நேரத்தில் நமக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள பற்றி புரிஞ்சிக்கும் போது தான் அவங்க பண்ணது சரி அப்படின்னு தோணுது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அடிக்கடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு, பணத்துக்காக நான் போகும்போது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிங்க, உங்களை அடித்தாலும் ஏற்றுக்கோங்க, ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்கன்னும் போது எனக்கு எரிச்சலாக இருந்தது. நான் மனுஷங்கிட்ட ஹெல்ப்பு கேட்டால் காசு ஒரு 10,000 20,000 கொடுப்பான்னு பார்த்தா இந்த ஆளும் உட்காந்துக்கிட்டு இப்படியே தான் நான் யோசித்தேன் நான். அப்போ அவ்வளோ பெரிய வெறுப்பு அவர் மேலே காசு கேட்கும்போது கொடுக்கலன்னு. ஆனால் இன்னைக்கு அவர் மேலே எனக்கு அன்பை வச்சுருக்க, மரியாதையை வச்சுருக்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்காது, ஒரு மன தைரியம் வந்திருக்காது. ஏன்னா அவர் கொடுத்துட்டாரு, அடுத்தது இன்னொருத்தன் யாராவது கேட்டால் கொடுப்பாங்க எப்படின்னு. அப்போது அன்னைக்கு எனக்கு பிடிக்காதவர் இன்னைக்கு ஏன் எனக்கு நல்ல மனுஷனாக தெரிகிறாருன்னா, உங்களுக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தெரிவாங்க. அப்படி யாராவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பர்சனலாக போக வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பர்சனலாக போக வேண்டாம். அதே போல் நிறைய பேர் அந்த நம்பர் கொடுக்குறீங்க கமெண்ட்டில். இங்கே பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஓகேவா? ஸோ அன்பே சாய் குடும்பன்றது ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி போட்டு இவங்க தான் வரணும் அவங்க தான் போகணும்லாம் இல்லை. இட்ஸ் அ காமன். அதனால் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஊர் அட்ரஸ்ஸு இதை எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல வேண்டியதே இல்லை. தனிப்பட்ட முறையில் பொதுவான விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனல் மெசேஜஸ் எல்லாமே நான் மட்டும்தான் பார்க்குறேன், வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய இந்த மாதிரி யார் முன்னாடி நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறினா, இப்போ யார் கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறினா, எதனால் நடந்தது, அந்த ஒரு மாதிரி சில 1-2 சம்பவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் யாராவது உங்ககிட்ட ஆறுதல் சொல்கிறதுக்காக வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமான மாயை வலையிலையும் விழுந்துட வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். யாராவது நம்மக்கிட்ட ஆறுதல் சொன்னாங்கன்னா அவங்க தெய்வம் மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா வலையில் வீழ்த்த வந்த ஒரு வேட்டையனாக கூட இருக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கிட்டேயும் சரிசமமான அன்போடு இருக்கணும். ஆனால் நமக்கு ஆறுதல் சொல்கிறவங்கள நம்ம 10 படி மேலே வச்சுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். அது வாழ்க்கையில் அந்த சிக்கல்களை இன்னமும் நீங்கள் அதிகமாக போயிடுவீங்க. ஏன்னா அன்பே சாயில் ஒரு பெரிய விஷயம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்தது. ஒரு அம்மா சொன்னாங்க, கமெண்ட்டில் இப்படி பேசி பேசி பழகி, நல்லவர் மாதிரி பேசி பழகி கடைசியில் வேறு மாதிரி போயிடுச்சு. நான் ரொம்ப கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினேன். நான் தான் பிடிச்சி சத்தம் போட்டேன், கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகுனீங்கன்னா எதுக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்கிறேன், யாரும் யாருடைய நம்பரையும் கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. இங்கே பேசுகிறோமா, 10 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசுகிறோமா, அவ்வளோதான். தனிப்பட்ட முறையில், ஏன்னா இதில் என்னென்னா ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஐடி இருக்குது, இன்ஸ்டாவில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் ஷேரிங் இதெல்லாம் வேண்டாம். போதும். என்ன ஷேர் பண்ணி இங்கே என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? ஒரு ஷேர் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது? நம்பர் கொடுக்குறீங்க, என்ன ஆகிட போகுது? என்ன பண்ண போகிறீங்க? புலம்புக்காக தானே பேச போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை நடந்து தானே பேச போகிறீங்க. வேண்டாம், எல்லாமே இங்கே பொதுப்படியே இங்கே பேசிப்போம். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த விதமான கால்ஸ் போக வேண்டாம், மெசேஜஸ் போக வேண்டாம். அப்படி யாராவது பண்ணாங்கன்னா கூட எந்த ரிப்ளையும் பண்ண வேண்டாம், தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஏன்னா
பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தான் அன்பே சாய். இங்கே வந்து பிரச்சனைகளை தேடிக்க கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இனிமே யார் யார் என்னென்ன விஷயத்தை காணிக்கை செலுத்தலான்னு இருக்கீங்க? கோபமா, ஆணவமா, சோம்பேறித்தனமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் பண்ண வேண்டாம். பொதுவான விஷயம், கோவம்னா கோவம்னு வச்சுக்கோங்க, சோம்பேறித்தனம் விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, கமெண்ட் கூட ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறோன்னா, எல்லாருடைய மனநிலையும் நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மாறணுன்ற தாட்டு நமக்குள்ளே வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்க அனுபவமும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான். ஓகே, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எல்லாம் நடந்தால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அனுபவம் உங்கள் அனுபவமாக எடுத்துக்கோங்க. உங்கள் அனுபவத்தை ஏன் அனுபவமாக எடுத்துக்கிறேன். ஸோ வாழ்க்கையில் நல்லா வாழலாம். ஸோ சாய்பா கேட்ட காணிக்கையை கொடுக்கணும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தா அதை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.